இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய வார்த்தையானது எரேமியா இறைவாக்கினருக்கு வருகின்றது. கடவுள் எரேமியா இறைவாக்கினரை ஒரு குயவன் எங்கே மண்பாண்டங்களை செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த இடத்திற்கு செல்ல சொல்கின்றார். எரேமியா இறைவாக்கினர் அங்கிருந்து அந்த குயவன் இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகின்றார். அங்கே சென்று அந்த குயவன் செய்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார் எரேமியா இறைவாக்கினர். அந்த குயவன் மண்கலத்திலே அந்த மண்ணை வைத்து தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார்வன் போன்று ஒரு அழகான மிகவும் விலை மதிக்கக்கூடிய ஒரு மண்பாண்டத்தை செய்து கொண்டிருக்கின்றார், செய்ய முற்பட்டு கொண்டிருக்கின்றார். எந்த மண்கலங்கள் எல்லாம் மண்ணெல்லாம் அந்த குயவனுக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லையோ அந்த மண்ணை மட்டும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று வேறு வேறு வகைகளிலே அதையெல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு அந்த நிகழ்வானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை இன்னும் சற்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் இன்னும் நன்றாக புரியும். எந்தெந்த மண்ணெல்லாம் அந்த குயவனுக்கு ஏற்றார் போன்று சுத்தமாகவே அவை ஒத்துழைக்கவில்லையோ அவைகள் எல்லாம் சரியாக செய்ய முடியாமல் ஓரத்திலே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு விலை மதிப்பே இல்லாத பயனற்றதாக ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்திருக்கும். எவையெல்லாம் கடவுளுக்கு அந்த குயவனுக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்ததோ அவை எல்லாமே மிகவும் அதிக விலை போகக்கூடிய ஒரு நல்ல மண்பாண்டங்களாக நிச்சயமாக அழகான வேறு வேறு பொருட்கள் வழியாக அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் எவையெல்லாம் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததோ அவைகள் அதற்கு தகுந்தாற் போன்று ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கும். இதைதான் எரேமியா இறைவாக்கினர் அந்த இடத்திலே பார்க்கின்றார். பார்த்த உடனே கடவுள் சொல்லுகின்றார், இப்படிதான் இந்த குயவனை போன்று எனக்கு உரிமை இல்லையா? என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் என்னுடைய மக்களை இவ்வாறு தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். நாம் இதில் கவனிக்க வேண்டியது, அந்த குயவனுக்கு மட்டும்தான் அவன் என்ன செய்ய போகிறான் என்பது தெரியும். அந்த மண்ணுக்கு எதுவுமே தெரியாது. குயவனுக்கு மட்டும்தான் என்ன நிகழப்போகின்றது என்பது தெரியும். அந்த மண்ணுக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. எப்பொழுது அது முழுமையாக அந்த குயவனுடைய கைவண்ணத்திற்கு விட்டு விடுகின்றதோ, தன்னையே ஒப்படைக்கின்றதோ, அப்பொழுதுதான் அது ஒரு அழகிய விலை மதிக்கக்கூடிய ஒரு மிக நல்ல ஒரு பானையாக அல்லது மற்றொரு அழகிய பொருளாக உருவெடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் என்பதை கடவுள் எடுத்து கூறுகின்றார். அதை எரேமியா இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார். 29வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக வகுத்திருக்கின்ற திட்டங்களை நான் அறிகின்றேன் அல்லவா என்று கேட்கின்றார். உங்களுக்காக நான் என்ன திட்டம் வைத்திருக்கின்றேனோ அந்த திட்டத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அந்த திட்டங்கள் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் நல்வாழ்விற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் இல்லை என்று கடவுள் எரேமியா இறைவாக்கினர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்றார், நமக்கும் சொல்லுகின்றார். நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. கடவுளுக்கு மட்டும்தான் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய அனைத்தும் தெரியும். எனவே அதற்கு தகுந்தாற் போன்று நமது வாழ்க்கையை கடவுள் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களை நான் முழுவதுமாக அறிந்திருக்கின்றேன். அவை வளமான எதிர்காலத்திற்காகவும் நல்வாழ்விற்கான திட்டங்கள் மட்டும்தானே தவிர கேடு விளைவிப்பதற்கான திட்டங்களே கிடையாது என்று சொல்லுகின்றார். நாமும் எவ்வாறு அந்த மண்ணை போன்று கடவுளிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைக்கின்றோமோ அப்பொழுது ஒரு மிக விலை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு அமைத்து தருவார். அதே நேரத்தில் அந்த குயவன் போன்று அந்த மண்ணானது சரியாக ஒத்துழைக்காத நேரத்தில் தூக்கி எறிந்து விடுவது போல் அல்ல நம் கடவுள் அவ்வாறு இருந்து விடாமல் நம்மை எப்படியாவது ஒரு நல்லதொரு மண்பானையாக அல்லது நல்லதொரு உருவத்தை கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் செய்து கொண்டே இருக்கின்றார். இதை தான் திருவெளிப்பாட்டு நூலிலே மிக அழகாக சொல்லுகின்றார். 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லுகின்றார் கடவுள், நான் யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றேனோ அவர்களை தான் கண்டித்து திருத்துவேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்ற பொழுதும் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கடவுள் நம்மை கண்டித்து திருத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய பாதை சரியானது இல்லை என்பதை கடவுள் எடுத்து காட்டுகின்றார்.
அந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவன் நம்மை விட்டு அகன்று விட்டார் என்பதல்ல. அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். நான் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றேனோ அவர்களை கண்டித்து திருத்துவேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மையை முழுவதுமாக இறைவனிடத்திலே ஒப்படைப்போம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார். எவ்வாறு அன்னை மரியா வானதூதரிடத்திலே சொன்னார், நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்ற வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்விலே சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இறைவன் நமக்கான வகுத்திருக்கின்ற எல்லா திட்டமுமே விண்ணுலகை அடைவதற்கான திட்டங்கள். இந்த மண்ணுலகிலே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான திட்டங்கள் அல்ல, மாறாக விண்ணுலகை அடைவதற்கான திட்டங்கள். ஆமேன்.